மாளிகைப்பாறை கருப்பசாமி மயில் வாகனத்தில் வந்த முருகா, என் குருநாதரே பாண்டிச்சித்தரே, வேலவனே விநாயகப் பெருமானே. கருப்பசாமி, உன்னை அழைக்கின்ற பொழுதெல்லாம் 61 பந்திக்காரர்களும் சேனை வகுத்து தானை சூழ்ந்து தொண்டு செய்வேன் என்பது சத்தியமானால் வந்திறங்கி எனக்குள் இருந்து சொன்ன வாக்கு நடக்கும்படி கட்டளையிட்டு கூப்பிடணுப்பா. அழைக்கின்ற பொழுதெல்லாம் 61 பந்திக்காரர்களும் சேனை வகுத்து தானை சூழ்ந்து தொண்டு செய்வேன் என்பது சத்தியமானால் அனைவரும் வந்திறங்கி எனக்குள் இருக்க வேண்டும். கருப்பசாமி, உன் திருவடிகளை சரணம் கூட்டி அழைக்கிறேன். பட்டினத்தார் திருவடிகளுக்கு 1000 கோடி வாழ்த்துக்கள். முதல் உத்தரவு திருப்பூர். உடல்நிலை சரியில்லாமல் கடன்பட்டு மனவேதனை அடைந்த கணவன் மனைவி. மண்குடிசை வாசல் என்றால் தென்றல் வர மறுத்திடுமா, மாலை நிலா ஏழை என்றால் வெளிச்சம் தர. வாங்கப்பா, சொல்லுவோம். நீ ஏன்டா கால் விடணும்? உன் கால் சரியில்லையே மகனே, நீ கஷ்டப்படக்கூடாத, அது தப்புலா. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். ஒரு வியாபார ஸ்தாபனத்தினுடைய அருகில் சாலை ஓரத்தில் ஒரு அம்மன் கோயிலும் பிள்ளையாரும் உண்டு. அதே போல் 3.25 ஆண்டுகளாக பொல்லாத கடன்களால் மனவேதனைப்பட்டு கண்ணீர் விட்டு உயிரை இழப்பதா அல்லது பொருளை இழப்பதா என்கிற நிலையில் வேதனைப்பட்டு என்னை நீங்கள் பார்க்க வந்திருக்க. இப்போ வருமானத்துக்குரிய வழியவும் இழந்தாச்சு. இதற்கு இடையில் ஒரு மனிதனால் பல அல்லல்கள், அவமானங்கள், மனவேதனைகள், நட்பு ரீதியாக உயிரே போய்விடுமோ என்ற குழப்பங்களெல்லாம் வந்து சேர்ந்தது உன் மனைக்கு. கால் ஒன்று வா, நீ உட்கார். சேராத இடந்த நீலே சேரக்கூடாது. நல்லவர்களைப் போலவே நடித்து நயவஞ்சகம் பெற்று தூய மனதுக்கு துரோகத்தை எழுப்பி புகழோடு இருந்த உன்னை தலைகுனிய வைத்து மனவேதனையை உருவாக்கி அந்த ஆசையின் பகுதியிலேயே மிதக்கவிட்டு அல்லல் படுகின்ற நேரத்தில் இப்பொழுது பல கடன்களை பற்றி வேதனை பெற்றிருக்கிறாய். இதில் ஒரு பிள்ளை உன் சொல்லை மீறி நடக்கின்ற மனசும் வேதனையும் பெற்றிருக்கிறது. உண்மையா? அந்த மனதையும் சரியாக்கணும், இந்த கடனையும் தீர்க்கணும். கருப்பசாமி, இருக்கிற சொத்தை விற்று கொடுப்பதா அல்லது வேறு வழியில் எங்களுக்கு பணம் வருமா, அதுதான் எங்களுக்கு தேவை என்பது உன்னுடைய கருத்து. ஆனால் உன்னுடைய மனமோ இயலாத ஒருவரை நம்பி யாரும் கடன் தரப்போவதில்லை. அடமான வைத்தால் திருப்புவது எப்படி என்ற கேள்வி வந்து அதை இழப்பதை விட இப்பொழுது இருப்பதை விற்று கடனை தீர்த்து மறுபடி இருக்கிற சிறிதளவு பணத்தை வைத்து குடியிருக்கிற இடத்தை தேடுவதே நலம் என்பது உன்னுடைய முடிவு. கால் ஒன்று வா. அதனால் உன் கடனை அடைக்கிறதுக்கு அந்த சொத்தை கைமாற்றணுங்கிற நிலைமை இருக்குது. நீ பயப்படக்கூடாது. உனக்கு குடியிருக்க இடம் நான் தருவேன், கடத்தை தீர்த்து தரேன், நிம்மதியாக வாழ வைக்கிறேன். வெற்றி உண்டு மகனே, வயிறார சாப்பிட்டு போங்க. அதே திருப்பூர் எல்லை தான் பெற்ற பிள்ளையை பற்றி கேட்டு வந்தவங்க. பொம்பளை பிள்ளையா ஆம்பளை பிள்ளையாக்கா? என்ன செய்யணும்? கால் வந்துட்டு வா. கட்டி கொடுத்துட்டியே? கட்டி கொடுத்தாச்சா? கால் வந்துட்டு வரலாம். உன் பிள்ளை இருக்கிற இடத்துக்கு போனேன். அவங்க வீட்டை கடந்து கொஞ்சம் தூரம் போனோன்னு ஒரு சிவாலயம் வருது. அந்த ஆலயம் பக்கத்தில் ஒரு அம்மன் பேராலயம் இருக்குது. ஆனால் இப்போ அவளுடைய கிரகத்துப்படி 2.25 ஆண்டுகள் அவருடைய வாழ்க்கைக்குள்ள அமைதியற்ற நிலையும், பிரிந்து போகுமோ என்ற ஒரு பயமும், நிறைய பொன்னையும் பொருளையும் பணத்தையும் இழந்துட்டு இங்கேருந்து போனால் நமக்கு வாழ்க்கையில் மரியாதை இருக்காது, ஒன்று நம்ம பொருள் வந்து சேரணும், அப்படின்னா இங்கேயே இருந்து தான் வாழணும், வேறு வழி இல்லை என்ற ஒரு குழப்பமான நிலை அவள் உள்ளத்தில் இருக்குது. இந்த நிலையிலிருந்து மாற்றி தெளிவாக்கி தரணும். வேறு என்ன வேணும்? அவளை நிம்மதியாக வாழ வைக்கிறேன், இழக்காமல் காப்பாற்றுறேன். இந்த ஆனந்தமாக மகளே. கருப்பசாமி, மகனை பற்றி கேட்க வந்தவங்க. மகன், ஆண் மகனை பற்றி கேட்க வந்தவங்க யார்ப்பா?
எங்கே போய் விடும். எங்கடா இருக்கான் உன் பையன்? என்ன செய்தாங்க? கால் வந்துட்டு வா. யாரம்மா நீ? அப்படியா? அந்த அம்மா, உந்த அம்மா மகன் தான் அந்த பையன். இது யார்? குட்டியா? கால் வந்துட்டு வா. என்ன படிக்கிறான்? கால் வந்துட்டு வா. நீ வாங்க உட்காருங்க. உட்கார முடியாதா? பயப்படுதியா? கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். உங்கள் எல்லையில் நான் கற்பராயன் இருக்கேனே, சரியா? என் தங்கை காளீஸ்வரி இருப்பாள, ஒரு முறை கால் வந்துட்டு வாங்க. நான் காற்றுல பூ வைக்கிற பழக்கம் எனக்கு உண்டு. கர்பசாமிக்கு உன் மகனை நல்லா படிக்க வைக்கணுமாடா. ஆனால் அவனுடைய மனத்தை பார்த்தேன். வித்தியாசமான நட்புகளால் அவனுடைய உள்ளம் பாதிக்கப்பட்டிருக்கு. அவனுடைய படிக்கக்கூடிய இடத்துலேருந்து அவன் மேலே தவறான இன்ஃபர்மேஷன் எழுதி வச்சுருக்காங்க. அதனால் நீ ஸ்கூலுக்கு வரக்கூடாது, ஹாஸ்டலை விட்டு வெளியே போடா நாயே அப்படின்னு இறப்பாளி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதனால் அவனை வர வைக்கவா படிக்க வைக்கவா? அவன் மேலே தவறான இன்ஃபர்மேஷன் எடுத்து வச்சுருக்காங்க. கான்டாக்ட் சர்டிஃபிகேட் சரியில்லை. கால் வந்துட்டு வா. பாட்டாலே புத்தி சொன்னார். அவனை நல்லா படிக்க வைக்கக்கூடிய நேரத்தை உருவாக்கி உங்களுக்கு கட்டுப்பட வச்சா போதுங்களா? வேறு என்ன வேணும்? இந்தா நல்லா படிக்க வச்சு தரேன், தொழிலில் நஷ்டம் இல்லாமல் காப்பாற்றுறேன், மீண்டும் ஸ்கூலில் சேருவான். இந்தாங்க புண்ணியம்மா. இந்தா டாக்டர், நல்லா இருங்க டாக்டர் கேட்டாங்க. கர்பசாமிக்கு சொத்து சொந்தமாக மன வருத்தப்பட்டு வந்தது யாருப்பா? என்ன சொத்துன்னு? கால் வந்துட்டு வரலாம். நீங்கள் வாங்கப்போ. என்ன யாருக்கும் பணம் கொடுத்தீங்களா நீங்கள்? இன்னொரு தரம் மனம் படைத்தேன் உன்னை. கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். வீட்டுக்குள்ளே ஒரு ஆத்மா ஒன்று வீட்டுக்குள்ளே, பழைய காலத்துக்கு முன்னால் முன்னோர்கள் இறந்த ஒரு ஆன்மா ஒன்று வீட்டுக்குள்ளே வருது. அதை வணங்கிக்கிடலாம். ஆனால் இப்போ 2.25 ஆண்டுகளாக என்ன கருப்புசாமி, பணம் வேணுமா இடம் வேணுமா? எடுக்க பணம் வேணுமா இடம் வேணுமா? கால் வந்துட்டு வா, வாங்கிடுவோம். கருப்புசாமிக்கு அவன் மனத்தை நீதிக்கு பக்கம் வர வைத்து அந்த இடத்த நான் வாங்கி தரேன். உன்னை ஏமாற்றாமல் காப்பாற்றுறேன்டா. இந்தா நல்லா இருமகனே, வயிறு நிறைய சாப்பிட்டு போப்பா, புண்ணியம். அடுத்து தான் பெற்ற மகள், பெண்மகளை பற்றி கேட்க வந்தவங்க. எங்கம்மா இருக்கா உன் பிள்ளை? படிக்கிறாடா? கால் வந்துட்டு வா. இருக்கட்டும், சூடு இருக்கட்டும். அப்படியா? ஏம்மா உனக்கு பேரம் பேத்தி வேணுமா? கால் வந்துட்டு வா. அதுவும் அந்த பிள்ளை வயிற்றுலேயே வேணுமா? ஆ, பக்கத்தில் வா. என்ன பேர் வைப்ப? பேரந்தா நீ வச்சிருவா, அவள் விட மாட்டாள், அவள் புருத்தம் விட மாட்டானே. என்ன பண்ணுறது? கர்பசாமிக்கு இந்தா வேலுமணின்னு பேர் வை, வெற்றி அடைவான். இந்தா அந்த பிள்ளையுடைய உடல்நிலையை பற்றி கொஞ்சம் அவங்களுக்கு சந்தேகம் இருக்குது, ஆராய்ச்சி பண்ணிக்காங்க. ஒரு குறையும் வராது. நிம்மதியார் மகளே. கொஞ்சம் பார்க்குறேன், பிறகு பார்க்குறேன், மனசில் வச்சுக்கா, வெளியே சொல்லாமல் வச்சுருக்க போ. கர்பசாமிக்கு என் வீட்டில் பொம்பளைக்கு உடல்நிலை அடிக்கடி சரியில்லாமல் இருந்துக்கிட்டு இருக்கு. திருப்பூர் பெண்ணடியாளுடைய உடல்நிலையை பற்றி கேட்க வந்தோம். யாரெல்லாம் வந்திருக்கீங்க? என்ன செய்து உங்களுக்கு? என்ன செய்து? சரி, கால் உண்டு. முன்னை முழு முதலே மூத்த கணபதியே. பிள்ளையார் எங்கே இருக்காருப்பா? அதான் மூத்த கணபதியேன்னு பாட்டு பாடுறா அப்படின்னு சொல்லு. முருகருடன் பிறந்த. உட்காருங்க. முடியாதா? பக்கத்தில் வைக்கிறவன். கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். 7 ஆண்டுகளுக்கு முன்னால் சில பேர்களுக்கும் நமக்கும் கொஞ்சம் போராட்டங்கள் ஏற்பட்டது.
அந்த போராட்டங்கள், வழக்குகள், போலீஸை சந்திக்கக்கூடிய சூழ்நிலைகள் எல்லாம் வந்துருச்சு. அப்படிலாம் வரும்பொழுது என் கூட இருந்து நான் கும்பிட்ற தெய்வம் எங்களுக்கு காப்பாற்றிக்கிட்டு இருந்துச்சு. இப்போ அந்த தெய்வம் இல்லை. என் வீட்டுக்குள்ளே அறிகுறி காட்டும், அந்த அறிகுறி கவுளிகளும் இப்போ அடிக்கிறது இல்லை. அதனால் எங்கள் வீட்டுக்கு செய்வனை வச்சு எங்கள் சாமியை நிறுத்திட்டாங்க. நாங்கள் இன்றைக்கி உடல்நிலையாலும் சொத்துக்களாலும் பணத்தாலும் பாதிக்கப்பட்டு நாங்கள் கடன்பட்டது போல் கலங்கிக்கிட்டு இருக்கோம். ஐயா எங்களை காப்பாற்றித்தாங்கன்னு கேட்குறீங்களாம். காலில் வந்துட்டு வா மகளே, நீ உட்கார்ப்பா. உங்கள் உடல்நிலையில் எந்த ஆபத்தும் வராமல் காப்பாற்றுறேன். ரத்தம் குறைந்த ஒரு காரணத்தால் அடிக்கடி தலையில் ஒரு சுமை இருக்கிறது மாதிரி ஒரு ஃபீலிங், ஒரு மயக்கம், ஒரு காது அடைக்கிறத மாதிரி இந்த பக்கத்தில் ஒரு வலி, இதெல்லாம் உனக்கு இருக்கா? அதனால் செய்வனை வைக்கலம்மா. இது செய்வனையால் வந்த வினைகள் அல்ல. அது ஒரு காலத்தோடு முடிந்தது. அங்கேருந்து நான் பார்த்தேன், ஒரு அற்புதமான சிவாலயம் தெரியுது. எங்கே இருக்குது? ஈஸ்வர சுவாமி. உள்ளே போய் பார்த்தேன், சனீஸ்வர பகவான் இருக்கார். அவர் அங்கிருந்து எனக்கு கையை காட்டினார். மகனே, இவங்களை நான் விடுகின்ற காலம் வந்துவிட்டது. 6 மாத காலம் அவகாசம் சொல்லி ஆசை கூறுவாயாக அப்படின்னு சொன்னார். அதனால் 6 மாதங்களுக்குள்ளே உங்களது அங்கமும் பங்கம் இல்லாமல் தங்கமாக மாறும், உங்கள் கடன்களும் தீரும். வேறு ஒரு வாரம் கேட்டுக்கலாம்ப்பா. தொழிலை வெற்றியாக்கி தாரேன், தடையில்லாமல் செல்வத்தை தாரேன். ஆனந்தமாக இருங்க. பக்கத்தில் வாப்பா. வாழ்க, வயிறார சாப்பிட்டு போங்க. கர்மசாமிக்கு நான் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய தொழில் எனக்கு தடையாகவும், எனக்கு சரியான ஹெல்ப்புக்கு ஆள் இல்லாத நிலையால் வேதனையும் நடக்குன்னு ஒருத்தன் கேட்க வந்திருக்கான். என்ன தொழில்னே? ஃபுட்ஸு. காலில் அணிவமே ஃபுட்ஸா? ஃப்ரூட்ஸு. அதுக்கு ஆட்கள் வேணுமா? கால் வந்துட்டோம். சாமி, என் மகனுக்கு ஒரு நிலையான தொழில் அமைப்பை தரணும்னு கேட்டு வந்தது யாருப்பா? அது? வாங்க பக்கத்தில் நின்னுங்க. இன்னும் ஒரு முறை கால் வந்துட்டு வரலாம். பெற்றெடுத்த உள்ளம் ரெண்டும் தெய்வம் தெய்வம், அங்கே பேசுகின்ற வார்த்தை எல்லாம் மௌனம் மௌனம். 9 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே நீ பார்க்குற தொழில் 3 தொழிலுமே உனக்கு கைவிட்டு போயிடுது. அதுக்கு 1, உன்னுடைய துணைவியாருடைய உடல் ஆரோக்கியம் குறைவால் கடன்பட்டதில் ஒரு காரணம். இன்னொன்று, மகனுடைய நேர காலங்களினால் நீ செயலிழந்து போனது ஒரு காரணம். 3, இன்றைக்கு இருக்கிற தொழிலை வச்சு சரியாக முன்னேற முடியவில்லைங்கிற கிரக நிலைகள் ஒரு காரணம். இந்த 3மே காரணமாக்கி 9 ஆண்டுகள் உன்னைய சுழட்டி சுழட்டி இன்றைக்கி சோதனை அடிச்சுக்கிட்டு இருக்கு. இப்போ நீ கடன்பட்டு வனவேதனை அடைஞ்சிக்கிட்டு இருக்கிறாய். உன் மகனுக்கு நிலையான ஒரு தொழில், கல்விக்கு தகுந்த தொழில் வேண்டுமா அல்லது ஒன்லைன்லேயே பிஸ்னஸ் வேண்டுமா? யாருக்கு தொழில் வேணும்? இந்தா வெற்றியை விட்டுக்கா, நல்லா இருந்துக்காப்பா, ஆனந்தம் பண்ணிக்கா. எல்லா மக்களும் கொஞ்சம் நல்ல கவனிங்க. நான் சொல்லி கூப்பிடுகிற பொழுது நான் என்ன சொல்லி கூப்பிடுகிறேன்? தொழிலை பற்றி கேட்டது உனக்கு சரிதான்ப்பா, சரிதான். என்ன சொல்லி கூப்பிடுறேன், யாருக்காக கேட்க வந்திருக்கிறீங்க அப்படிங்கிறத நான் சொல்லுதேங்கிறத புரிஞ்சு உள்ளுக்கு வரணும். நீங்கள் பையனை பற்றி கேட்க வந்திருக்கீங்களா? வாங்க. தொழிலை பற்றி கேட்டது நீ கரெக்ட், ஓகே. கால் வந்துட்டு வரலாம். முருகா, என்ன விஷயம்? வேலவனே, இன்னொரு தினம் காலில் விடலாம். வேலெடுத்து சூலெடுத்து விளையாடி வந்தவா. எப்பா, உன் வீட்டில் வேல் எது இருக்கா? இருக்காரா? சரி, கரெக்டு. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். 2 ஆண்டுகளாக கிரக நிலைகள் சரியில்லைன்னு பல பேர் சோதிடங்களை எல்லாம் பார்த்த முன்னே உனக்கு ஒரு தெளிவு கிடைக்கல. அதனால் என் பிள்ளைக்கு என்ன நிலை என்பது உன்னுடைய கேள்வி. என்ன வேணும் உனக்கு? என்ன படிச்சிருக்கிறார்? காலில் வந்துட்டு வா. பூ அள்ளி கொடுக்க சொல்லியிருக்கு, பார்ப்போம் வா. கர்மசாமிக்கு இந்தா. அவனும் ஒரு வியாபார தொழிலை பார்ப்பான். வெற்றியாக்கி தரேன். உன் சொல்லுக்கு கட்டுப்படுவான், யாராலையும் ஏமாற மாட்டான்.
இந்தாப்பா பணம் வச்சுக்கா, நல்லா இருப்பா. சரி புரட்டாசியிலேருந்து தொடங்கிக்கா. சரி. கர்பசாமிக்கு, திருவண்ணாமலைக்கு, திருவண்ணாமலை திருப்பூருக்கு மீண்டும் இன்றைய உத்தரவு பிறகும் இருக்கு. கம்பிக்கு அந்த பக்கம் நிற்கணும். திருவண்ணாமலை திருப்பூர்லாம் போச்சிருக்குப்பா. வாழ நினைத்தால் வாழலாம், வழியா இல்லை பூமியில், ஆழக்கடலும் அமைந்த நிலையும் வாழும் என்றே வா. நான் ஒரு பாட்டு படிச்சிருக்கேன், நல்லா இருக்கேன் அந்த பாட்டு. கணவன் மனைவி 2 பேர்களுக்குள்ள மன வருத்தமும் குழப்பமாகி இந்த வாழ்க்கையை ஏமுன்னு குழப்பமாகிட்டு இருக்காங்களாம். யாருப்பா அவங்க? கண்ணில் தெரியும் வண்ண காட்சி. யார் இவர்? கால் வந்துட்டுவாங்க. உன்னை திருவண்ணாமலை எழுதுன்னு அதானுங்க. பின்னாடி இருக்கவங்க அமைதியா இருக்கீங்களா? இல்ல 1 மணி நேரம் பிரேக் விட்டுருவோம். வாங்க. ஏன் பிறந்தாய் மகனே, ஏன் பிறந்தாயோ? என்னம்மா வேணும்? உங்கள் கடன்களை நான் தீர்த்து தந்துடுறேன். அதுக்காக செத்தா கடன் தீருமாடா? எழுதா குறைக்க அழுதா தீருமா? புரியுதா? நித்தம் சுடுகாட்டு தரிசனம் நடக்கிறத மாதிரி மனத்தில் உயிரை விட்டுட்டோம்னா யார் வந்து நம்மளை கேட்க போகிறா? நம்மளை காப்பவரும் இல்லை, யார் காக்கணுமோ அந்த பிள்ளைகளுக்கும் பலமும் இல்லை. இதனால் எதுக்காக இருக்கணுங்கிற எண்ணம் உங்கள் 2 பேரும் உள்ளத்துலையும் ஓடிக்கிட்டு இருக்கு. உண்மையா இல்லையா? அதுதான் நான் பாட்டு பாடினேன். வாழ நினைத்தால் வாழலாம், வழியா இல்லை பூமியில். கால் வந்துட்டுவாங்க. வெற்றி மாலை கொடுப்பா. கண்ணில் தெரியும் வண்ண காட்சி. கொண்டாடா, அருமையான மாலையை கொண்டா, அருமையான மாலையை கொண்டா. உங்கள் வீட்டு பக்கம் போனேன், என் தங்கை மாரியை பார்த்தேன். மாரியம்மாள் இருக்காளா? பத்ரகாளியம்மை இருக்காளா? அங்காளம்மா இருக்காளா? இந்தா உனக்கு வாழ்க்கை தொடங்கும், பணம் பெருகும். இந்தா உன் கடனை தீர்க்கிறேன். எப்படியோ விதவிதமாக பணம் வந்து சேரும், வருமானம் கூடும்பா. இந்தாங்க, நல்லா வைக்காங்க, ஆனந்தமாக மகளே, வயிறார சாப்பிட்டு போங்க. அதே திருவண்ணாமலை சாமி, உன் பேரை சொல்லி ஒரு உணவகத்தை வைத்திருக்கிறோம். என் பேரை வச்சு ஒரு உணவகம் வச்சுருக்காங்க. குடும்பத்தோடு வந்திருக்காங்க. வாப்பா. என்ன தூங்குற பிள்ளையை கொண்டு வந்திருக்கு? உடல்நிலைக்கு ஆபத்து இல்லாமல் உன்னைய காப்பாற்றி கஷ்டப்படாமல் வாழ வச்சு தாரேன், வருமானத்தை தாரேன். வேறு என்ன வேணும்? யாருக்கு? கொஞ்சம் தள்ளிருங்கோ. உன் பேர் என்னம்மா? அனிதா. வீட்டுக்காரர் பேர் என்ன? விகாஸ். கண்ணை மூட்டு பாப்பா. நீ 60, 72, 30. சரி, கரெக்ட். ஓகே, இன்னொரு தடவை கால் வந்துட்டு வரலாம். ஆடுவரை ஆட்டம் ஆயிரத்தில் நாட்டம், கூடுவரை கூட்டம். பக்கத்தில் வாமா. அப்படி கண்ண முடிக்கா, சொல்கிறத மட்டும் கவனிச்சு வா. கர்பசாமி, நிம்மதியாக வாழ்வோம் என்று தொடங்குகிற வாழ்க்கையில் 1000 சோதனைகள் வேதனைகள் எல்லாத்தையும் சந்திச்சிட்டேன். நான் பட்ட அனுபவத்தில் இந்த உலக வாழ்க்கை கடவுள் எப்படி வச்சாலும் சரிங்கிற அளவுக்கு என் மனசை கொண்டு வந்துட்டேன். 2 பிள்ளையில் ஒரு பிள்ளையினுடைய வாழ்க்கையில் குறை வருமோன்னு நினச்சேன். அதுக்கும் நீ ஒரு இடத்த கொடுத்து தெளிவு பண்ணியிருக்க. என் மாங்கல்யத்துக்கு பங்கம் வந்துருமோன்னு பயப்பட்டேன், என் புருஷனை காப்பாற்றிட்டேன். ஆனால் இப்போ அவங்கெல்லாம் ஏன் உடல்நிலையை பற்றி பயப்படுறாங்க, என் இதயத்தில் பிளாக் இருக்குன்னு சொல்லி வேதனைப்படுறாங்க. அப்படிங்கிற எண்ணம்
உன் உள்ளத்துக்குள்ளே இருக்குது. இருக்கா இல்லையா? கால் வந்துட்டு வா. செக் பண்ணி பார்த்தீங்களா? பிளாக் இருக்கா? யார் போய் பார்த்தா? பின்ன நேரத்துக்கு வா, இதயத்தை பற்றி கவலைப்படுறான். இப்போ நானே உண்மையை தான் சொல்ல போகிறேன். பிளாக் இருக்குன்னு கவலைப்படுறான், அது பூரா தப்பு. பக்கத்தில் வாங்க. ஆனால் நுரையீரலிருந்து இதயத்துக்கு செல்லக்கூடிய நரம்பில் அப்பப்போ வலியும் வேதனையும் வேதனைப்படுத்துது. இதில் படபடப்பு போன்ற உணர்வுகள்லாம் வருது. அதனால் ஹார்ட்டில் ப்ராப்ளம் இருக்குமோ அப்படிங்கிற ஐயப்பாடு உங்களுக்கு தோன்றியது உண்டு. ஆனால் இன்று வரை இனிமேலும் அப்படி ஆயுளுக்கு பங்கம் நடக்கப் போவதே இல்லை. அதனால் இந்த குறைகளை நீங்கள் நீக்கிக்கிடலாம். இது வீண் பயம், இது வெறும் கற்பனை கதை. செம்மையாக்கி தரேன். வேறு என்ன வேணும்? வியாபாரத்தை வெற்றியாக்கி தரேன்னு முதலே சொல்லிட்டேன். இந்த மாதத்துலேருந்து நல்லா ஓட்டுறேன். காலில் வந்துட்டு வா. நீ உட்காருமா, நீ மட்டும் காலில் வந்துட்டு வாப்பா. கற்பனை பண்ணி மனிதனுக்கு வந்து பொய் வலின்னு ஒரு வலி இருக்குது, தெரியுமா உங்களுக்கு? அந்த வலியை பற்றி, மனவலி. மனது வருத்தப்படுகிற பொழுது இந்தந்த இடங்களில் அங்கங்கே வலிக்கும். நம்ம உடனே நினச்சிக்கிடுவோம் நம்ம இதயத்தில் ஏதோ பிரச்சனை இருக்கோ அப்படின்னு நினச்சிக்கிடுவோம். நீங்கள்லாம் கொஞ்சம் மருத்துவமும் மனோதத்துவம் என்னும் ஒரு நூல் இருக்குது, அந்த நூலை கொஞ்சம் படித்து பாருங்கள். அந்த நூலை நீங்கள் படித்தீங்கன்னா மனிதனுக்கு மன வலியும் கூட உடலையும் உணர்ச்சியும் போய் தொடும். ஆனால் அதை போய் டெஸ்ட் பண்ணிங்கன்னா எந்த ஆதாரமும் கிடைக்காது, எந்த ஆதாரமும் கிடைக்காது. அதனால் மனதை உறுதிப்படுத்தி விட்டால் நோய் இல்லை. இப்போ எதிர்பார்க்காம உங்களுக்கு ஒரு 30 நாள் 35 நாளாக உங்கள் தொழிலில் ஒரு சின்ன தடை. அதனால் இடத்தெல்லாம் மாற்ற வேண்டாம். உங்கள் தொழிலை நான் வசம் பண்ணி செம்மையாக்கி தரேன், ஜெயிச்சுக்கலாம். இந்த நான் தரக்கூடிய பணத்தை கொண்டு போய் அங்கே வை. வீணா சோதனையில் மாட்ட வேண்டாம் மகனே, சந்தோஷமாக இரு, வெற்றி ஆகுவாய். ஆமாம். உனக்கு என்னம்மா வேணும்? இன்னொரு 40 நாள் பொறுமையாக இரு, ஜெயிச்சு தரேன். சரி, மகிழ்ச்சி அடையுங்கள். அதே திருவண்ணாமலை நிறைய பணங்களை விட்டுட்டு நான் நஷ்டப்பட்டு இருக்கேன். நிறைய பணங்களை விட்டுட்டு நான் நஷ்டப்பட்டு இருக்கேன். எங்கம்மா பணத்தை விட்டீங்க? பணத்தை யார்கிட்டையாவது கொடுத்து இழந்தவங்க யாருப்பா? வா. அப்புறம் யார்கிட்டடா கொடுத்தீங்க? எதுக்கு கொடுத்தீங்க? கால் வந்துட்டுவாங்க எல்லாரும். எங்கம்மா அப்புறம் முருகா, என்னப்பா உங்கள் வீட்டு பக்கம் நீங்கள் வந்தோன்னா முருகான்னு கூப்பிட்றேன், என்ன விஷயம்? உங்கள் பேர் என்ன? இன்னும் ஒரு தடவை கால் வந்துட்டுவாங்க. 1000 மலர்களை வெந்நீர் கொடுங்களப்பா. கற்பனை செய்யாத உலகம் பக்கத்தில் வரணும். கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். உங்கள் எல்லைக்குள்ளே தாண்டி போனோன்னா முனீஸ்வரன் ஒரு சாமி வராரு, இருக்காரா? அது மட்டும் இல்லாமல் எல்லையில் இடப்புறத்தில் பார்த்தா கன்னிமாரம்மன் அப்படின்னு சொல்லி சில தேவதைகள், பச்சையம்மன் சொல்லி ஒரு அம்பாள், இவங்கெல்லாம் அந்த எல்லையில் இருக்காங்க. ஆனால் இப்போ சில ஆண்டுகளாக தொழிலாலும் மனவருத்தப்பட்டு உறவினர்களால் பகைக்கப்பட்டு இப்போ நீங்கள் சில லட்சங்களை இழந்து வேதனைப்பட்டு என்னை பார்க்க வந்திருக்கீங்க. உண்மையா இல்லையா? இந்த பணம் காவல் நிலையம் போய் வருமா அல்லது கருப்பசாமி சக்தியால் எங்களுக்கு கிடைக்குமா? எங்களுடைய எதிர்கால வாழ்வு அந்த செல்வத்தை நோக்கி இருக்குது. இதை எங்களுக்கு வாங்கி தரணுங்கிறது உங்களுடைய எண்ணம். உண்மையா இல்லையா? அதில் ஒரு பெண்ணால் அங்கே ஒரு பகையும் பிரச்சனையும் வரும். அதில் சில அவமானங்களும் தவறுகளும் நடக்கும். ஊர் வழக்குகள் போன்றவைகளை நடத்தி வேதனைப்பட்டு தான் என்னையை பார்க்க வந்திருக்கேன். உண்மையா இல்லையா? கால் வந்துட்டுவாங்க. ஓய் கேட்கல சதுர்வேதா, ஒழுங்கா உட்காருக்கல சதுர்வேதா. இப்போ அந்த பொண்ணு என்ன செய்ய? ஒரு முறைக்கு 2 முறை அடிச்சிட்டாங்க. குடிச்சிட்டு 2 முறை அடிச்சிட்டாங்க. காசை கேட்டதுக்கு அடிச்சு குடிச்சின்னு காதை அறுத்து காதுல கையெல்லாம் போட்டு ரொம்ப பேச்சர் பண்ணிட்டாங்க. அரை பொண்ணு சைனும் தொலைஞ்சு போச்சு.
ரெண்டாவது போட்டு சைன் போட்டு இந்த சைனு வாப்பிச்சு அடுத்து இந்த வளையம் போயிடுச்சு. அது மாதிரி ஆயிடுச்சு. கண்ணை மூடி என்னையை மட்டும் சிந்தனை பண்ணுங்க. கர்மசாமிக்கு இந்தா பகை இல்லாமல் அந்த பணத்தை வாங்கி தரேன். சனி பகவானை கொஞ்சம் துதித்துக்கொள். வாங்கி தரேன். 1.5 மாதத்தில் அந்த விவகாரம் முடிஞ்சு போயிடும். பகை இல்லாமல் 4 பெரியோர்களை வச்சு பக்கத்தில் வாமா பேசி தெளிவாக நடத்தி வெற்றியாக்கி தரேன். வாடா, பாஸ்போர்ட் எடுத்து வச்சுருக்கியாடா? எடுங்க, 2 பேரும் எடுங்க. எடுத்து சென்று வந்து வெற்றியுடன் வாங்க, சாப்பிட்டு போங்க. திருவண்ணாமலை திருமணம் சம்பந்தமாக கேட்டு வந்தது யார்? யாருக்குப்பா திருமணம்? வாப்பா வாப்பா வாப்பா. இருக்கட்டும், அது என்னது? ஷாபாஷ். இன்னும் ஒரு முறை கால் வந்துட்டு வரலாம். அம்மாவும் அற்புதங்கள். வாப்பா, வீட்டுக்குள்ள ஒரு அம்மன் தெய்வம் வருதா? யாருடா அது? 3 ஆண்டுகளுக்கு முன்னால் அந்த கோவில் வளத்தை பற்றி சமுதாயமாக கூடியிருந்து பேசி குழப்பமெல்லாம் வந்துருச்சு. அதில் சில வழக்குகள்லாம் நடந்து இப்போ நான் அதுக்கு பிறகு ஒன்று சேர்ந்து இப்போ எல்லாம் ஒன்றா கும்பிட்றது மாதிரி வந்துட்டாங்க. அந்த தெய்வத்தினுடைய நிலை அங்கு. ஆனால் இப்போ 1.25 ஆண்டுகளாக ஜாதகம் கிரகங்களெல்லாம் பார்க்கும்பொழுது கல்யாண காலம் கூடிடுது, ஆனால் கல்யாணம் மட்டும் நடக்க மாட்டேங்குது. அப்போ கிரகம் உண்மையாக இருக்குது, ஆனால் நடைமுறை உண்மையாக இல்லையே. இதுக்கு என்ன காரணமாக இருக்கும் என்பது உன்னுடைய கேள்வி. கால் நட்டு வரலாம். என்ன அதிசயமாக பார்க்க முருகா. இருதார யோகம் உள்ளவன் உன் பையன். ஏன்னு கேட்டேன். உன்னுடைய முன்னோர்களும் அதே நிலையில் உடையவங்க, 2 முண்டாட்டி கதை உள்ளவங்க. உண்மையா? அந்த பாரம்பரியத்தில் தான் இவன் பேரனாக வந்து பிறந்திருக்கான். இந்த பிறவியில் இவனுக்கும் 2 முண்டாட்டியாக இருந்தால் இனி உள்ள காலத்தில் தாக்கு பிடிக்க முடியுமா? செட் ஆகாது. அதனால் அந்த கலத்தர தோஷத்தை தீர்த்து தெளிவாக இவனுக்கு வாழ்க்கையை அமைச்சு தரேன். இதற்கிடையில் கல்யாணம் வரை பேசி ஒரு தெளிவில்லாமல் போய் பிரிவு ஏற்பட்டு வேதனை ஆகிடுது. உண்மையா இல்லையா? அந்த நிலைகளிலிருந்து மாற்றி வெற்றிகரமாக கல்யாணத்தை முடிச்சுட்டு இருந்தால் போதுங்களா? கால் வந்துட்டு வாங்க. யாரைத்தான் நம்புவதோ ஏழை நெஞ்சும். வாப்பா விநாயகப் பெருமானே. விநாயகர் வராரு. எங்கே இருக்காருப்பா? இருக்காரா? இந்தா வெற்றியோடு தலைவலி எல்லாம் வெற்றியாக நடத்தி தரேன். சின்ன பிள்ளைவன் ஜெயிச்சுட்டேன். சின்ன பிள்ளை சாமி தலைவலி அவனுக்கு சும்மா அடிக்கடி வருது. கண்ண முடிக்காடா தம்பி? இனிமே வராது. செம்மையாகிட்டான். போய்ட்டோம். 3:30க்கு என்னையை பார்த்து போங்க. 3:30 மணிக்கு என்னையை பார்த்து போங்க. கர்மசாமிக்கு தன் மகனை பற்றி கேட்க வந்தது யாரு? எங்கே இருக்கான் பையன்? ஆ, புரியலை எனக்கு ஒன்று. கால் வந்துட்டு வா. திருப்பதி மலை வாழும் வெங்கடேசா, திருமகள் மனம் நாடும் ஸ்ரீனிவாசா, 7 மலை வாசா. என்னம்மா திருப்பதி வெங்கடாஜலபதி வராரு? அவருக்கு எதுவும் வேண்டுதல் பண்ணி வச்சுருக்கிய? ஆ, போகலையா? போகல. அதான் 7 மலை வாசா. இன்னொருத்தனை கால் வந்துட்டு வா. நினைத்ததை நடத்தி வைப்பாய் வைகுந்தா, மறைத்ததை பறித்து வைப்பாய் கோவிந்தா, உரைத்தது கீதை என்னும் தத்துவமே. உட்கார். உன் மகன் ஹைதராபாத் ஆந்திரா பகுதியில் தான் இருக்கான். தனியே இருக்கானான்னு பார்த்தேன். சோடியாக போனோமுன்னா கோடிச்சனம் கையை தட்டும். அப்படி இருக்கான். எப்படி வீட்டுக்கு வந்து சேர்க்கணுமா? என்ன செய்யணும்? கால் வந்துட்டோம். ஒன்றா சேர்த்துரும். போ. சதுர்வேதா
சாப்பிடுங்க சாப்பிடுங்க சாப்பிடுங்க. வாமா. ஒரு பெண்ணால் ஒரு பெரிய பூகம்பமே நடந்து முப்பெரும் பிரிவாக குடும்பம் பிரிந்தது. எல்லாரையும் ஒன்று சேர்த்து வாழ வைக்க, உன் பிள்ளைய உன்னை பார்க்க வைக்க. சரி உட்காருமா, கொண்டு வந்து சேர்க்குறேன். கர்பசாமிக்கு கடன்களால் மனவேதனை